முதல்ல தங்க சம்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா முகப்பொலிவை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது. ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருக்குது, அதாவது ஒரு சிலருக்கு அளவுக்கும் அதிகமான ட்ரை ஸ்கின் இருக்கும், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கும் இல்லையா. நம்ம ஸ்கின்ல ஈரப்பதத்தை எப்போவுமே சரியான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த தங்க சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகம். அதே சமயம் முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். முகப்பரு இருக்குது, இல்லை கருப்பு தழும்பு அதிகமாக இருக்குது, பிளாக் ஸ்பாட் அதிகமாக இருக்குது உங்கள் முகத்தில் அப்படின்னாலும் தங்க சம்பா அரிசி உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நாளடைவில் இயற்கையாகவே அதை மாதிரியே செய்ய முடியும். அது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம், ஒரு 5லேருந்து 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி தங்க சம்பா அரிசி அப்படின்றது. ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின், புரோட்டீன், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ஊட்டச்சத்து வளர்கிற குழந்தைகளோட சரியான ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி வகை, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தி முகப்பொலிவை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி தங்க சம்பா அரிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தங்க சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல தங்க சம்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா முகப்பொலிவை அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது. ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருக்குது, அதாவது ஒரு சிலருக்கு அளவுக்கும் அதிகமான ட்ரை ஸ்கின் இருக்கும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கும் இல்லையா. நம்ம ஸ்கின்ல ஈரப்பதத்தை எப்போவுமே சரியான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த தங்க சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். முகப்பரு இருக்குது, இல்லை கருப்பு தழும்பு அதிகமாக இருக்குது, பிளாக் ஸ்பாட் அதிகமாக இருக்குது உங்கள் முகத்தில் அப்படின்னாலும் தங்க சம்பா அரிசி உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நாளடைவில் இயற்கையாகவே அதை மாதிரியே செய்ய முடியும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு கீழே கருவளையம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது அதையும் சீக்கிரமே மறைய செய்யும். இதோட மட்டும் இல்லை, ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தும், அதாவது அளவுக்கும் அதிகமாக கிடையாது, ஓரளவுக்கு அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் தங்க சம்பா அரிசியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் போக இந்த தங்க சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம், ஒரு 5லேருந்து 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி தங்க சம்பா அரிசி அப்படின்றது. ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின், புரோட்டீன், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. இந்த புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ஊட்டச்சத்து வளர்கிற குழந்தைகளோட சரியான ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வளரும்போது அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சி மட்டும் கிடையாது, திசுக்களோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தங்க சம்பா அரிசியில் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் ஹீமோகுளோபின் அளவையும் எப்போவுமே கம்மியாகாமல் சரியான அளவில் பராமரிக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கு இல்லையா, ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்பவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது கம்மி பண்ணிடும். அதே மாதிரி வளர்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ மொபைல் அடிக்கடி பார்க்குறதால மொபைல் ஸ்க்ரீனுக்கு அவங்க கண்கள் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. இந்த தங்க சம்பா அரிசியில் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்கிறதால கண் பார்வை திறனை கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய், கிளௌகமா, கேட்ராக்ட் மாதிரியான முக்கியமான கண் பார்வை நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, இந்த தங்க சம்பா அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே வெள்ளை அரிசியில் விடவும் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசியில் தான் நார் சத்து அதிகமாக இருக்கும். இந்த நார் சத்து அப்படின்றது குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கும். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்றவங்களாம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். உடல் பருமனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இது மாதிரியான பாரம்பரிய அரிசி வகைகளை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே இன்சுலின் உற்பத்தியும் பார்த்திங்கன்னா சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிக அளவில் இருக்கிறதால நம்ம உடம்புல பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்லா அதிகப்படுத்தும். இதனால் எந்த ஒரு பூஞ்சை தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, குறிப்பாக வைரஸ் தொற்று பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஏன்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடும். இதனால் இந்த வகை புற்றுநோயுமே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பெண்கள்
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லாமல் இதயம் உறுப்பு ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கூட ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் கண்டிப்பாக தங்க சம்பா அரிசி நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இப்போ இந்த தங்க சம்பா அரிசி அப்படின்றத எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து நீங்கள் குழம்போடு சேர்த்து பிசைந்தும் சாப்பிட்டுடலாம். இப்போ ரெட் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பரிசி அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசிலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு சேர்த்து பிசைந்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் தங்க சம்பா அரிசி அப்படின்றது குழம்போடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒயிட் ரைஸை விட இது பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது குழம்போடு பிசைந்து சாப்பிடும்போது. அப்படி இல்லைன்னா இந்த தங்க சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, புட்டு மாதிரியும் சமைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு பண்டிகைக்கு இனிப்பு பண்டங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னும் போது தங்க சம்பா அரிசியில் முறுக்கு, அதிரசம்லாம் கூட செய்து நீங்கள் சாப்பிடலாம். ஏன் பிரியாணி கூட சமைத்து நீங்கள் தங்க சம்பா அரிசியில் சாப்பிடலாம். இப்படி தொடர்ந்து தங்க சம்பா அரிசின்றதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளோட அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான அரிசி வகையில் தங்க சம்பா அரிசி அப்படின்றதும் ஒன்றா இருக்குது.